தமிழ் தேசிய பேரியக்கம் இந்திய அரசை கண்டித்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் நாள் ஆளுநர் மாளிகை முன்பு நடைபெற இருக்கிறது. இந்திய அரசை இனங்களின் குற்றரசாக இந்தியாவை மாற்று தமிழ் தேசிய பேரியக்கம் முன்னெடுக்கும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் சென்னை ஆளுநர் மாளிகை முன்பு நடக்கும் ஆர்ப்பாட்டம் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் நாள் நடக்க இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வைப்பதற்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா தோழர் கி வெங்கட்ராமன் அவர்கள் கலந்து கொள்கிறார். தமிழர்களின் தாயகம் தமிழ்நாடு இது பொது பிராந்தியம் அல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கு குடியுரிமை கொடுக்கும் அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு வேண்டும். நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம், மிசோரம், மணிப்பூர் மாநிலங்களில் இருப்பது போல் தமிழ்நாடு அரசுக்கும் வெளி மாநிலத்தவர்களை அனுமதிக்க மறுக்க உள்நுழைவு சீட்டு என்னும் இன்னர் லைன் பெர்மிட் முறை தமிழ்நாடு அரசுக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மாநில ஆட்சி நிறைவேற்றும் சட்டங்கள் இந்திய அரசால் அமர்த்தப்படும் ஆளுநர் ஒப்புதல் பெற்றால்தான் சட்டமாகும் என்பது ஆங்கிலேய காலனிய ஆட்சியின் ஏகாதிபத்திய அதிகாரம். மாநில ஆட்சியை கலைக்கும் அதிகாரம் ஆங்கிலேய ஆளுநருக்கு இருந்தது. இப்போது இந்திய ஆளுநருக்கு இருக்கிறது, தொடர்கிறது. ஆட்சி கலைப்பு விதியை நீக்கு. மைய அரசுக்கு மாநில ஆட்சியை கலைக்கும் அதிகாரத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் 356 வழங்குகிறது. இது உலகியல் கூட்டாட்சி நாடு எதிலும் இல்லை. மாநில ஆட்சியை கலைக்கும் அரசமைப்பு சட்ட அதிகார பிரிவுகள் 356, 365 முதலியவற்றை முற்றிலும் நீக்கு. பொதுப்பட்டியல் அதிகாரத்தை மாநிலத்திற்கே மாற்று. உலகத்தின் கூட்டாட்சி நாடுகளில் மாநில அரசு அதிகார பட்டியல், கூட்டாட்சி அரசு பட்டியல் என அதிகார பிரிவுகள் உள்ளன. இந்த இரண்டுடன் மூன்றாவது அதிகார பட்டியல் பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட் என்ற பெயரில் இந்திய அரசின் மேலதிகாரம் உள்ள கபட நாடக பட்டியல் ஏன்? பொதுப்பட்டியலில் உள்ள ஓர் அதிகாரத்திற்கு மாநில அரசு சட்டம் இயற்றினால் ஒன்றிய அரசின் குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் கையொப்பம் இட்டால்தான் சட்டமாகும். ஒன்றிய அமைச்சரவை பரிந்துரைக்காமல் குடியரசுத் தலைவர் கையொப்பம் இட முடியாது. இந்திய அரசின் மேலாதிக்கம் உள்ள மார்வேட பொதுப்பட்டியல் ரத்து செய்யப்பட வேண்டும். அதில் உள்ள அதிகாரங்கள் அனைத்தும் மாநில அரசுக்கு வர வேண்டும். வரி அதிகாரம் மாநிலத்திற்கே. எந்த வரியும் விதித்து வசூலிக்கும் உரிமை தேசிய இன மாநிலங்களுக்கே இருக்க வேண்டும். இன மாநிலங்கள் வசூலிக்கும் வரியில் 25 விழுக்காடு இந்திய அரசின் செலவுகளுக்கு தர வேண்டும். இந்திய அரசை இனங்களின் கூட்டரசாக மாற்று. இந்திய அரசிடம் நாட்டின் பாதுகாப்பிற்கான படைத்துறை, பண அச்சடிப்பு, வெளியுறவு, விண்வெளி ஆய்வுகள் மட்டுமே இருக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் இன மாநிலங்களின் பிரதிநிதிகளை கொண்ட ஓர் அவை மட்டுமே இருக்க வேண்டும். அதில் எல்லா தேசிய இனங்களுக்கும் பெரியவை, சிறியவை என்ற வேறுபாடு இல்லாமல் சம எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். தமிழையும் இந்திய ஆட்சி மொழியாக்கு. சமஸ்கிருத வேதநாகரி எழுத்து வடிவில் உள்ள இந்தியே இந்தியாவின் ஆட்சி மொழி என்ற அரசமைப்பு சட்ட விதி 343 நீக்கு. தமிழ் உள்ளிட்ட அனைத்து தேசிய இன மொழிகளையும் இந்தியாவின் ஆட்சி மொழிகள் என்ற நிலைக்கு உருவாக்கு. கல்வி அதிகாரம் முழுவதும் இனத்தாயகத்திற்கே. அரசமைப்பு சட்டம் பிறந்தபோது மாநில அதிகார பட்டியலில் இருந்த கல்வித்துறை அதிகாரம் இந்திரா காந்தியின் அவசர நிலை காலத்தில் பொதுப்பட்டியல் என்ற பெயரால் இந்திய அரசின் அதிகாரத்திற்கு சென்றது அநீதியானது. மழலையர் கல்வி முதல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி கல்வி வரை கல்வித்துறை அதிகாரம் முழுவதும் இன மாநிலங்களுக்கே இருக்க வேண்டும். தொழில் வேளாண்மை அதிகாரம் மாநிலத்திற்கே. ஓர் இன மாநிலத்தில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கே தொழில், வணிகம் தொடங்க, நடத்த முன்னுரிமை தர வேண்டும். வெளி மாநிலத்தவர்கள், வெளிநாட்டவர்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க அவர்கள் நிறுவனத்தில் குறிப்பிட்ட விழுக்காடு மூலதனம் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் கூட்டாக போட்டிருக்க வேண்டும் என்ற நிபந்தனை வேண்டும். தொழில் வேளாண்மை அதிகாரம் மாநிலத்திற்கே இருக்க வேண்டும். உண்மையான இனங்களின் கூட்டரசாக இந்தியாவை மாற்றி அமைக்க புதிய அரசமைப்பு ஆய்வு அவையை நிறுவி மேலே கூறப்பட்ட வடிவில் புதிய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும். தமிழர்களே, இக்கோரிக்கை ஓர் இனத்தின் கோரிக்கை அல்ல, தமிழ் இனத்தின் கோரிக்கை. தமிழர்களே, இக்கோரிக்கை ஓர் இயக்கத்தின் கோரிக்கை அல்ல, தமிழ் இனத்தின் கோரிக்கை. சிந்திப்பீர், ஒன்றிணைவீர், உரிமை மீட்க களம் காண. ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு பெருந்திரளாக கலந்து கொள்ளுங்கள். இன உரிமையை மீட்க ஒன்றிணையுங்கள். அழைக்கிறது தமிழ் தேசிய பேரியக்கம்.